கோவையில் IAS தனியார் பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவை காந்தி பூங்கா அருகே KPR IAS அகாடமி என்ற இலவச பயிற்சி மையத்தில் நேற்று மதியம் சுமார் 150 மாணவ மாணவிகள் பயிற்சி தேர்வு எழுதிக் கொண்டிருந்தனர். அப்போது கீழ்த்தளத்தில் உரிய அனுமதியின்றி அதிக அளவில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த பட்டாசு பெட்டிகள் திடீரென வெடித்து சிதறத் தொடங்கின. இதையறிந்த மாணவர்கள் அவசரமாக வெளியேறிய நிலையில் ஒரு சிலர் கட்டிடத்திற்குள் சிக்கிக் கொண்டனர். நான் வெளியே வந்தால் பட்டாசு வெடிச்சப்போ எல்லாம் தண்ணி ஊற்றி அணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்டிமேட் பண்ணேன் வெளியே வர சொல்லி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றினேன். மேலே உள்ளவங்கள ஒன்றும் பண்ண முடியலைங்க. பட்டாசு வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. காலையில் தான் இறங்குச்சுங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கம்ப்யூட்டர் இதாகிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் ஜன்னல் கண்ணாடிகள் மற்றும் கதவுகளை உடைத்து உள்ளே சிக்கிய 2 பெண்கள் உட்பட 6 பேரை மீட்டனர். வந்து பார்க்கும்போது கீழ்த்தளம், முதல் தளம், 2ஆம் தளத்தில் தீ பிடிச்சிட்டு இருக்குது. 2ஆம் தளத்தில் கடைசியில் ஒரு 4 பேர் இருக்கிறதா சொன்னாங்க. உடனே மாவட்ட அலுவலர் அந்த இடத்துல தான் முன்னால் நின்று இருந்தார். அவர் உடனே உத்தரவு கொடுக்க, அந்த உத்தரவின்படி எங்கள் ஆளுங்க பிரீத்திங் அப்பாரட்டஸ் போட்டு உள்ளே பூந்து அந்த 4 பேர்த்தில் முதல் ஒருத்தரை கொண்டு வந்தார். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார். அதனால் அவருக்கு தண்ணி மூஞ்சியில் தொளித்து அவரை ஆசுவாசப்படுத்தி உடனடியாக ஸ்ட்ரெச்சர் மூலமாக லேடர் மூலமாக அவரை கீழே இறக்கிட்டோம். இப்படி அந்த ஒரு பொண்ணு உடனடியாக அங்கே எஸ்டேட் கொடுத்ததுனால, ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் பசங்களை விட வீக்காக இருக்கிறதுனால சீக்கிரம் அவங்களுக்கு மயக்க நிலம் ஏற்பட்டுரும். பயம் வேறு, எதுவுமே தீக்காயங்கள, ஒன்லி ஸ்மோக் தான். இதையடுத்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சக்திவேல் என்ற மாணவர் உயிரிழந்தார். மற்ற 5 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் மிகவும் ஆபத்தான நிலைமையில் ஒரு நச்சு புகையில் தாக்கப்பட்டு இந்த நச்சு புகையினால் இந்த 5 நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது தெரிய வருது. ஆரம்ப கட்டத்தில் அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த காயத்ரி என்ற பெண்ணிற்கு செயற்கை சுவாசம் வெண்டிலேட்டர் மூலமாக வல்லுநர்களின் அறிவுரைப்படி செயற்கை சுவாசமும் அளிக்கப்பட்டு வருகிறது. விஜயலட்சுமி என்ற 24 வயது பெண்மணி அங்கே உள்ள டெஸ்கில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்டாக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கும் சுவாச கோளாறு ஏற்பட்டிருந்தது. அவர் வரும்போது மிகவும் ஒரு மயங்கிய நிலையில் இருந்தால், பட் கொஞ்ச நேரத்தில் ஆக்சிஜன்லாம் கொடுத்த பிறகு அவர் நல்ல நிலையில் முன்னேறியுள்ளார். இந்த விபத்தில் படுகாயமுற்ற 5 பேரும் அந்த மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் என தெரிய வந்துள்ளது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கு தரைதளத்தில் உள்ள சேமிப்பு அறையில் ஊழியர்களுக்கு வழங்குவதற்காக இருப்பு வைக்கப்பட்ட பட்டாசுகள் வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, மில் ஸ்டாஃப் இருக்காங்க சார், அவங்களுக்கு தலைகாணி, பெட்ஷீட்டு இதெல்லாம் இறங்கும் சார். சில டைமில் ஏதாவது சின்ன சின்ன தேவைகள் இருக்கும் சார். மில்லுக்கு ஏதோ ஒரு மிஷின் தேவை அப்படின்னா டோர் டெலிவரி பண்ண மாட்டாங்க. அதனால் இங்கே வந்துடும். ரொம்ப தூரம் இருக்கிறதால இங்கேருந்து வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோதான். பொதுவாக பர்ச்சேஸ் ஐட்டம் அவ்வளோதான். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன், கோவை மாநகர காவல் ஆணையாளர் அமல்ராஜ் ஆகியோர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து கேட்டறிந்தனர். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்.